அவரை நோக்கி பார்க்கிறவங்க பிரகாசம் அடையும். ஆமே. ஆண்டவரை நோக்கி பார்த்தா பிரகாசம் அடைவீர்கள். அப்ப முகத்தை ஒரு ஐஸ்வர்யம் இல்லைன்னா நீ இயேசுவை நோக்கி பார்க்கலன்னு அர்த்தம். இருதயத்தில் ஒரு வேதனை, ஒரு வருத்தம் சொல்றேன். இருதயத்தில் ஒரு வேதனை, ஒரு வருத்தம், மோனை குறிச்ச, மோளை குறிச்ச, இல்லை புருஷனை குறிச்ச, இல்லை மனைவியை குறித்து, இல்லைங்க ஏதாவது குறித்து ஒரு துக்கம் கொள்ளுகிறீர்கள்னா நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கலன்னு அர்த்தம். அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைஞ்சார்கள். ஆமே. ஹல்லேலூயா. நிறைய உதாரணங்களை சொல்லலாம். மோசே பாருங்க, இயேசுவை உற்று பார்த்தான். உடனே சொல்லி அவன் முகமாக பார்த்தான். அப்படி தானே சொன்னீங்க? இயேசுவை மோச முகமாக பார்த்தானா இல்லையா? உண்டா இல்லையா? நேருக்கு நேர் இருந்தாங்க, ஆனால் முகமாக பார்க்கல. ஆமே. தெய்வம் நம்மையும் நேருக்கு நேராக தான் பார்க்குறார், நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுறார். ஆனால் அவருக்கு முகத்தை நம்ம பார்க்க முடியல, ஆனால் பிரகாசம் அடைகிறோம். மோசே அடைஞ்ச அதே பிரகாசம், மோசே பெற்றுக்கொண்ட அதே பிரகாசம் தான், வேற பிரகாசம் ஒன்றும் இல்லை. நம்ம அடைகிறோம். ஏனென்றால் ஆண்டவரை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணதற்கு யாருடைய இருதயம், யாருடைய உள்ளம், யாருடைய சிந்தனை பரிசுத்தப்படுகிறதோ அவர்களுடைய முகம் பிரகாசம் அடையும்.